தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் மீனவர் நலன் குறித்த அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், 7000 பேருக்கு கடல் பாசி வளர்ப்பு உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், காளான் வளர்ப்பு, சுற்றுலா படகு இயக்குதலுக்காகவும் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்ற அவர், வலை பின்னுதல், படகு கட்டுமான தொழில், கருவாடு தயாரித்தல் உள்ளிட்ட தொழில்களுக்கு 54 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான வலை பின்னுதல், வலை பழுது பார்த்தல், படகு கட்டுமான தொழில், படகு பழுது பார்த்தல், கருவாடு தயாரித்தல், வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல், படகு ஓட்டுநர் பயிற்சி, கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய 54 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 20,100 மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நடுவண் அரசும் இந்திய பிரதமரும் தமிழக மீனவர் நலன் தொடர்பான கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நடுவண் அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம் என்றும் அவர் கூறினார். பாமக சார்பில் பேசிய அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி.கே. மணி, வேளாண்மை, நெசவு மற்றும் மீன்பிடி தொழில் ஆகிய தொழில்கள் மிகவும் முக்கியமானவை என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் காக்க முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகளை பாமக சார்பில் வரவேற்பதாக கூறினார்.